ஆண்களுக்கு ஏன் பெண்களை பார்த்தவுடன் மார்பகத்தில் கண்கள் விழுகின்றன? ஆண்களின் இந்த நடத்தைக்கு பின்னால் உயிரியல், பரிணாம வளர்ச்சி மற்றும் உளவியல் ரீதியான பல காரணங்கள் இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அவை இதோ. 1. உயிரியல் மற்றும் பரிணாம காரணம். பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் ஆண்கள் ஆரோக்கியமான மற்றும் இனப்பெருக்கத்திற்கு தகுதியான துணையை தேடும் இயல்பை கொண்டுள்ளனர். மார்பகங்கள் ஒரு பெண்ணின் ஹார்மோனிய அளவு மற்றும் இனப்பெருக்க திறனை குறிக்கும் ஒரு அடையாளமாக மூளையில் பதியப்பட்டிருக்கிறது. இது ஒரு நனவெளி மனநிலை சார்ந்த செயல். 2. மூளையின் செயல்பாடு. பெண்களின் உடல் அமைப்பை பார்க்கும் பொழுது ஆண்களின் மூளையில் டோபமைன் எனப்படும் மகிழ்ச்சி ஹார்மோன் சுரக்கின்றது. இது ஒரு வகையான ஈர்ப்பை உருவாக்குவதால் அறியாமலேயே கண்கள் அந்த பக்கம் திரும்புகின்றன. 3. காட்சி வழி ஈர்ப்பு, விஷுவல் ஸ்டிமுலேஷன். ஆண்கள் பொதுவாகவே காட்சி சார்ந்த விஷயங்களால் எளிதில் ஈர்க்கப்படுபவர்கள். பெண்களின் உடலமைப்பில் இருக்கும் வளைவுகள் மற்றும் தனித்துவமான பாகங்கள் அவர்களின் பார்வையை சட்டென கவரும் வகையில் அமைகின்றன. 4. சமூக மற்றும் கலாச்சார தாக்கம். திரைப்படங்கள், விளம்பரங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் பெண்ணின் உடலை ஒரு கவர்ச்சி பொருளாகவே தொடர்ந்து முன்னிறுத்துகின்றன. இது ஆண்களின் ஆழ்மனதில் ஒரு குறிப்பிட்ட பார்வையை உருவாக்கி விடுகிறது. 5. பாலியல் ஆர்வம். இயற்கையாகவே எதிர்பாலினத்தவர் மீதான ஆர்வம் மற்றும் பாலியல் வேட்கை காரணமாக உடலின் மற்ற பாகங்களை விட மார்பகங்கள் மற்றும் இடுப்பு பகுதிக்கு அதிக கவனம் செல்கிறது. குறிப்பு: இது ஒரு இயற்கையான ஈர்ப்பாக இருந்தாலும் ஒரு பெண்ணின் முகத்தை பார்த்து பேசாமல் அல்லது அவரின் அனுமதியின்றி தவறான நோக்கத்தில் பார்ப்பது நாகரீகமற்ற செயலாகவும் சில நேரங்களில் சட்டப்படி குற்றமாகவும் கருதப்படுகிறது. சுய கட்டுப்பாடு மற்றும் மற்றவர்களுக்கு மதிப்பளிப்பது என்பது ஒருவரின் உளவியல் முதிர்ச்சியை காட்டுகிறது. இயற்கையாக வருகின்ற எல்லா உணர்வையும், எல்லா மாதிரியும் எல்லோரிடமும் வெளிப்படுத்தக்கூடாது. அதை ஒழுங்குபடுத்தி வெளிப்படுத்துவதற்கு தான் எமக்கு பகுத்தறிவு இருக்கிறது. அதனால்தான் நாம் மனிதர்கள் என்று அழைக்கப்படுகிறோம்.